إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابسين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, சூரத்து நபா அதனுடைய தொடரை நாங்கள் பார்த்து வருகிறோம். நாம் எத்தனை பயான்களை கேட்டாலும், எந்த உபதேசங்களை கேட்டாலும், குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதும் குர்ஆனுடைய வசனங்களிலே சொல்லப்படக்கூடிய செய்திகளை நமது உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்வதும் என்பது 100க்கு 100 அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பின்பற்றுவதாகவே இருக்கும். இந்த இடத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லித் தருகிறான். இன்ன ஜஹன்னம கானத்து மிர்சாதா. இதற்கு முன்னால் அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய தத்துவங்களை பற்றி, அதன் பின்னால் இந்த பூமி, அந்த பூமி அழிக்கப்படுவது பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு, பாவம் செய்த மனிதர்களுக்கு என்று, காபிர்களுக்கும் பாவம் செய்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த நரகம் என்ன செய்கிறது என்ற விஷயத்தை தான் இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இன்ன ஜஹன்னம, நிச்சயமாக நரகம், கானத்து மிர்சாதா, அது உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்ன ஜஹன்னம, நரகம், கானத்து மிர்சாதன், அது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ, யாரெல்லாம் காபிர்களாக இருந்தார்களோ, முதலாவது ஈமான் கொள்ளாதவர்கள், இறை விசுவாசம் இல்லாதவர்கள் அத்தனை பேரும் நரகத்துக்கு செல்லுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒரு முஃமினாக, முஸ்லிமாக இருப்பவன் பாவம் கூடுதலாக செய்திருந்தால் நரகத்துக்கு அல்லாஹ் அவனை போட்டு அவன் வெளியில் எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பதுதான் மார்க்கத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நரகம் காபிர்களையும் பாவம் செய்தவர்களையும் அது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு என்று சொன்னால் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ், லித்தாகீன, லித்தாகீன, பாவிகளுக்கு, அநியாயக்காரர்களுக்கு, காபிர்களுக்கு, மஆபா, திரும்பும் இடமாக, செல்லும் இடமாக இருக்கிறது. இந்த ஆயத்திலே மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நரகம் பாவிகளுக்கு என்று தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஷிர்க்கு வைத்தவர்கள், குஃப்ரிலே இருந்தவர்கள், மனிதர்களுக்கு தீங்கு செய்தவர்கள், அநியாயம் பண்ணினவர்கள், அடுத்தவர்களது உரிமையை அளித்தவர்கள், இப்படி யாரெல்லாம் எதுவெல்லாம் பாவம் என்று நமக்கு சார்க்கம் சொல்கிறதோ அந்த பாவங்களை செய்தவர்களுக்குரிய இடம்தான் இந்த நரகமாகும். இந்த நரகத்திலே எப்படி இருப்பார்கள்? லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, லாபிசீன ஃபீஹா, அதிலே அவர்கள் தங்கி விடுவார்கள். லாபிசீன ஃபீஹாண்டா அந்த நரகத்திலே அவர்கள் தங்கி விடுவார்கள், இருப்பார்கள். அஹ்காபா, நீண்ட காலங்கள் அவர்கள் அந்த நரகத்திலே இருப்பார்கள். மாக்கிசீன ஃபீஹா அஸ்மானன் முத்ததாலியத்தன் லா தன்தஹி, முடிவில்லாத காலம், முடிவில்லாத நீண்ட காலத்திற்கு அவர்கள் அந்த நரகத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அதாவது ஈமான் கிடைத்து விட்டதோ அந்த மனிதன் வெற்றி அடைந்தான். நமக்கெல்லாம் அல்லாஹ் அந்த பாக்கியங்களை தந்திருக்கிறான். அந்த ஈமானுடைய பாக்கியத்திற்கு நாங்கள் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள், அல்லது மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற கோடீஸ்வரர்கள், அல்லது மிகப்பெரிய மருத்துவத்துறையில் முன்னேறியவர்கள், எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து அப்படியே காபிராகவே மரணித்து விடுகிறார்கள். இவர்களுடைய கல்வி, இவர்களுடைய அறிவு, இவர்களுடைய பணம் எதுவுமே அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவர்களுக்கு நரகம்தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு ஆடை இல்லை, இருப்பதற்கு வீடு வாசல் இல்லை, அவனிடத்திலே
செலவு செய்து திரிவதற்கு அதிகமான பணங்கள் இல்லை, ஆனாலும் ஈமான் அவனிடத்திலே இருக்கிறது, தொழுகை அவனிடத்திலே இருக்கிறது, நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான், தன்னால் முடிந்தவைகளை மனிதர்களுக்கு செய்கிறான், அநியாயங்கள் செய்யவில்லை. இப்படிப்பட்டவன் சுவர்க்கத்திற்கு செல்லுவான். அந்த பெரிய கோடீஸ்வரனும் இவனும் துனியாவை விட்டு போகும்போது இவன் சொர்க்கவாதியாக போவான். அந்த பாவியாக காபிராக இருந்த மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவன் நரகத்திற்கு போவான். இதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தந்த பாக்கியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பார்க்க வேண்டும். நரகத்திலே பல ஆண்டுகள் முடிவில்லாத காலம் இருப்பான். காபிர்களுக்கு முடிவே கிடையாது. ஆனால் ஒரு மோமினானவன் நரகத்துக்கு போனால் அவனுடைய காலமெல்லாம் அவனுடைய பாவம் தீருகிற வரைக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டு அதன் பின்னால் அவன் அங்கிருந்து விடுதலை செய்து விடப்படும். அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், லா யதூகூன ஃபீஹா பர்தன். நரகத்திற்கு செல்கிறார்கள் அல்லவா, அந்த நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் லா யதூகூன ஃபீஹா, அந்த நரகத்திலே அனுபவிக்க மாட்டார்கள், சுவைக்க மாட்டார்கள். பர்தன், அவர்கள் எந்த குளிர்ச்சியான ஒரு நிலை அந்த நரகத்திலே இருக்காதே. குளிர்ந்த காற்று அல்லது குளிர்ந்த சூழ்நிலை அவர்களுக்கு நரகத்திலே இருக்காதே. நரகம் என்பது பயங்கர நெருப்பு குவியலாக இருக்கும். அதனுடைய புகையே பயங்கரமாக கருப்பானதாக இருக்கும். அதே நேரத்தில் நரகம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நரகமே அல்லாஹ்விடத்திலே முறையிடுமாம், என்னை நெருப்பை தின்னுகின்ற அளவுக்கு மிக பயங்கரமானதாக இருக்கும். எந்த குளிர்ச்சியும் எந்த சுகமும் அதிலே அவர்களுக்கு இருக்க மாட்டாது. வலா யதூகூன ஃபீஹா ஷராபன், எந்த குடிபானங்களும் அவர்களுக்கு கிடையாது. அதாவது சூடும் உஷ்ணமும் இருந்தால் தாகம் வரும். இந்த தாகத்தை போக்குவதற்கு அவர்களுக்கு குடிப்பதற்கு எந்த நீரும் கொடுக்கப்படாது, அல்லது அவர்களுக்கு சர்பத்துகளோ பானங்களோ எதுவும் இருக்க மாட்டாது. ஆனால் இல்லா ஹமீமன், அவர்களுக்கு அங்கே கேட்பார்கள், அழுது சத்தமிட்டு கேட்பார்கள், தண்ணீர் கொண்டு வாருங்கள், தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று. அந்த நேரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். ஹமீமன், பயங்கரமான சூடான தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இல்லா ஹமீமன் மா அன் ஷதீதல் ஹாரா, மிக கடுமையான சூடுள்ள அந்த தண்ணீர் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை எடுத்து இவன் தாகத்தினால் அவ்வளவு சூட்டையும் அவன் பார்க்காமல் அப்படியே எடுத்து குடிப்பான். அவனுடைய வாயெல்லாம் வெந்து போய்விடும், முகமெல்லாம் வெந்து போய்விடும். அவன் குடித்த பொழுது அவனுடைய உள்ளுறுப்புகளிலே இருக்கிற எல்லா உறுப்பும் துண்டு துண்டாக அப்படியே கீழே கொட்டிவிடும். இவன் இருப்பதும் நெருப்பில் தான், இவன் பேசுவதும் கதைப்பதும் எல்லாம் நெருப்புக்குள்ளே, குடிப்பதும் இந்த நெருப்புடைய தண்ணீரைத்தான் குடிப்பான். இது யாருக்கு? இது பாவிகளுக்கு, காபிர்களுக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை நாம் விளங்கினால்தான் ஒரு முஸ்லிமுடைய மோமினுடைய பெருமதி விளங்கும். நாங்கள் மோமினாக இருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம், தொழுகையாளிகளாக இருக்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆனை மக்களுக்கு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு நன்மைகளையும் போட்டு பார்க்கிற பொழுது நமக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்து லேசி மாசானது அல்ல என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அருமையான சகோதரர்களே, அங்கே சுடுநீர் கொடுக்கப்படும், பயங்கரமானது. வகசாகன், அது மட்டுமல்லாமல் இன்னும் அவர்களுக்கு அந்த நரகவாதிகளுடைய உடம்பிலே இருந்து வலிந்து ஓடுகின்ற செயல் சலங்கள் கொடுக்கப்படும். பயங்கரமான நாற்றமாகவும் அது பயங்கரமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட நாற்றமான அந்த ஊனம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு சுடு தண்ணீர் கொடுக்கப்படும். அவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் எச்சரித்து கொண்டிருக்கிறான். வெறுமனே நரகம் நரகம் என்கிற பொழுது இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் கிண்டல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நரகத்திலே அது நடக்கும், இது நடக்கும். கூடுதலாக காவிர்கள் நக்கல் பண்ணுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு நாளைக்கு அனுபவிக்கின்ற பொழுது அவர்களுக்கு இது புரிந்து கொள்ளும். இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இது எதற்காக வேண்டி? ஜஸாஅம் விஃபாகா, ஜஸாஅம் விஃபாகா. இவர்களுக்கு இது கொடுக்கப்படுகிறது ஜஸாஅன், கூலியாக கொடுக்கப்படுகிறது. விஃபாகன், அதாவது ஆதிலன் முவாஃபிகன் லிஅமாலிஹிம், ஜஸாஅம் விஃபாகா, அவர்கள் செய்த வேலைகளுக்குரிய கூலியாக இந்த தண்டனை கொடுக்கப்படும். உலகத்திலே அநியாயம் பண்ணினான், கொலை செய்தான்,
திருடினான், மக்களை எத்தனையோ பிரச்சனைகளை உருவாக்கினான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வை நிராகரித்தான். இதற்காக வேண்டி அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்பதை இந்த இடத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் உலக வாழ் மக்களுக்கு எச்சரிக்கிறான். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து நரகத்தை பயந்து எங்களது ஈமானை உறுதிப்படுத்தி அமல்களை நல்ல முறையிலே செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.